வாங்கங்க இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. நம்ம உள்ளக்க வச்சிருக்கிற பூரணமும் நமக்கு நல்லா வெளியே வராம கொழுக்கட்டையும் நல்லா சாஃப்டா நமக்கு வெந்து வந்திருக்கும். அதே மாதிரி 5 விதமான ஷேப்ல எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். அதுல ஹார்ட் ஷேப்ல கூட நம்ம பண்ணியிருப்போம். அச்சு எதுவுமே இல்லாம. அதுக்கு பூரணம் ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நல்லா நைய நரங்க அரைச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு 1-2 இருக்கணும். இல்ல நீங்க கைட்ட துருவுறதுல துருவிக்கிட்டாலும் சரிதான். இப்போ இது எவ்வளவு இருக்குன்னு ஒரு டம்ளர்ல அளந்து வச்சுக்கலாம். ஏன்னா இது கணக்கு பண்ணி தான் நம்ம வெல்லம் சேர்க்கணும். பாருங்க நம்ம நல்லா அழுத்தி வச்சோம் அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இருக்கு. இப்போ அதே மாதிரி 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் தேங்காய் துருவலுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கோம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அடுப்புல வச்சுக்கலாம். நம்மளுக்கு பாகு கரையிற வர மட்டும் அடுப்புல இருந்தா போதும். எந்த கம்பி பதமும் தேவையில்லை. நீங்க தண்ணி கம்மியா ஊத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கிட்ட பூரணம் பண்ணும்போது வேகமாவே உங்களுக்கு ரெடி ஆயிரும். நமக்கு எல்லாம் கரைஞ்சு வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிட்டு ஒரு வடச்சட்டியில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நமக்கு நல்லா உருகி வரவும் அந்த துருவி வச்சிருக்கோம்ல நம்ம தேங்காய் அதை சேர்த்துக்கலாம். தேங்காவை நெய்யிலே ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். நம்ம நெய்யிலே ஃபர்ஸ்டே தேங்காய் வறுத்துக்கிறனால ரொம்ப நெய் வாசம் அடிச்சுட்டு சூப்பரா இருக்கும் தேங்காய். இப்போ இதோட வாசத்துக்கு ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கி வரவும் இங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல வெள்ளைப்பாகு அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாகு கொஞ்சம் கெட்டியா இருக்கிறனால நம்மளுக்கு அந்த வடிகட்டியில வடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவுதாங்க. இனிமேல் வெள்ளம் கொஞ்சம் இறுகி வர அடுப்புலயே வச்சு கிண்ட வேண்டியது. ஒரு 7-8 நிமிஷம் வர ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சே வதக்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா வெள்ளத்துல இருந்த தண்ணி எதுவுமே இல்லாம நமக்கு நல்லா இறுகி வந்துரும். பாருங்க நமக்கு அந்த வெள்ளத்துல இருந்த தண்ணி எதுவுமே இல்ல. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நமக்கு இன்னும் ஆறவும் இன்னும் கொஞ்சமே நமக்கு இறுகும். இப்ப கொஞ்சம் பூரணம் ஆறவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்படி கையில நீங்க பிடிச்சீங்க அப்படின்னா நல்லா பிடிக்க வரணும். இதான் கரெக்டான பக்குவமா இருக்கும். கொழுக்கட்டையில இருந்து நமக்கு பூரணம் வெளியே வராம இருக்கும். இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது இடியாப்ப பச்சரிசி மாவு தான். நீங்க கடையில கொழுக்கட்டை மாவு வாங்கிக்கிட்டாலும் சரிதான். ஒரு சட்டியில ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா சலசலன்னு கொதிக்கிற வர அடுப்புல வச்சுக்கோங்க. இப்ப தண்ணியோட இதே சூட்டோடையே மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஊத்தி மாவு கலந்துக்கோங்க. இப்படி சுடுதண்ணி ஊத்தி மாவு பண்ணிடுறனால நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம நினைச்ச சேஃப்ல ஈஸியா நம்ம பண்ணிடலாம். நம்ம கொழுக்கட்டை மாவா சேர்த்தனால நமக்கு தண்ணி நிறைய இழுக்கிற மாதிரி இருக்கும். இதே இது நீங்க பச்சரிசியை ஊற வச்சு மாவு ரெடி பண்ணீங்க அப்படின்னா இவ்வளவு தண்ணி இழுக்காது. 1-2 வரவும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கை கொள்ற அளவுக்கு சூடு இருக்கும்போது நல்லா கைட்டே ஒன்று போல மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க நல்லா மாவு தொட்டு பார்த்தீங்கன்னாவே சூப்பரா சாஃப்டா இருக்கும். இப்போ ஒரு வாழை இலையில எண்ணெயை தடவிக்கோங்க. கையிலும் எண்ணெயை தடவிக்கோங்க. கொஞ்சமா மாவு எடுத்து அதை ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டையை உருட்டிக்கலாம். இப்போ வாழை இலையில வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்ட வேண்டியதுதான். 10 மதிப்பா ரவுண்ட் ஷேப் வரவும் கொஞ்சமா பூரணம் எடுத்து ஒரு சைடு வச்சு அப்படியே வாழை இலையை வச்சு அழகா மடக்க வேண்டியதுதான். அப்புறம் ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரா அரைநீளா ஷேப்ல ரெடி ஆயிருச்சு. இப்போ கொஞ்சம் டிசைனுக்காண்டி ஸ்பூனை வச்சு இந்த ஓரங்கள்ல அச்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. நமக்கு ஒரு ஷேப் ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுத்த ஷேப் பண்றதுக்கும் கொஞ்சமா மாவு எடுத்து அதே மாதிரி உருண்டைகளா உருட்டி ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி வச்சுக்கோங்க. இப்ப இதுல பூரணமும் உருண்டையா உருட்டி நடுவுல வச்சுக்கோங்க. அப்படியே மாவு மொத்தம் சேர்த்து கவர் பண்ண வேண்டியதுதான். மேல இருக்கிற மீதி மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துருங்க. இப்ப இத அப்படியே கைட்டே ரவுண்டு வர்ற அளவுக்கு உள்ளங்கையில வச்சு மெதுவா உருட்டினீங்க அப்படின்னா சூப்பரா ரவுண்ட் ஷேப் வந்துரும். அங்கங்க உங்களுக்கு மாவு தெரியற மாதிரி இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற மாவு எல்லாத்தையும் அமைக்கி விட்டு அப்படியே உருண்டை ஆக்கிருங்க. பாருங்க நமக்கு ரவுண்டுமே நல்லா வந்துரும். இப்ப 2வது ஷேப்பும் நமக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்து ஹார்ட் ஷேப். அதே மாதிரி தான் உருண்டையா உருட்டி தட்டும் போது உருண்டையா தட்டாம அப்படியே கீழே ஹார்ட் ஷேப் வர்ற மாதிரி தட்டிக்கோங்க. அப்படியே சைடும் 2 சைடு மட்டும் கொஞ்சம் அகலமா வர்ற மாதிரியும் கீழே ஒடுக்கமா வர்ற மாதிரியும் தட்டிக்கோங்க. இப்ப நமக்கு நல்லா 2 சைடு அகலமா கீழே ஒடுங்கி வரவும் அந்த மேல இருக்கிறதுல நடுவுல மாவு கொஞ்சம் ஒதுக்கி விடுங்க. நல்லா ஒதுக்கி விட்டு நல்லா சேஃப் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா ஹார்ட் ஷேப் உங்களுக்கு வந்துரும். பாருங்க நல்லா ஹார்ட் ஷேப் வந்துருச்சு. இப்ப
இதே மாதிரி இன்னொன்னும் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இதை கீழே வச்சு மேலே வந்து பூரணம் வச்சுக்கலாம். கொஞ்சம் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பூரணம் வச்சதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதையும் மேலே வச்சு நல்லா ஓரங்களை வந்து ஒட்டி விடுங்க. இப்போ பாருங்க நமக்கு சூப்பராக வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ண மாவை வந்து உருண்டையாக உருட்டி அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கே வந்து தட்டி வச்சுக்கோங்க. இப்போ பூரணத்தை வந்து நடுவில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 சைடை வந்து இப்படி மடக்கி விட்டுக்கிட்டே ஒரு பாதி அளவுக்கு வந்து மடக்கி விட்டுட்டு வரணும். அதுக்கடுத்து இன்னொரு சைடு இருக்கிறத நடுவில் கொண்டு வந்து சேர்த்து விடணும். எனக்கு பண்ணுறதுலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது வந்து இந்த ஷேப் தான். அப்படியே ஒரு சைடு வந்து விரிஞ்சிட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை வந்து நல்லா கீழே வச்சு மாவை வச்சே வந்து கொஞ்சம் நல்லா வந்து சரி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. 4வது ஒரு ஷேப்பும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம், ட்ரையாங்கிள் ஷேப். இப்போ 5வது பண்ணுறதுக்கு அதே மாதிரி மாவை உருண்டையாக உருட்டிக்கலாம். நடுவில் வந்து பூரணம் வச்சுக்கலாம். மேலே அப்படியே நம்ம ரவுண்டுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி குவிச்சு கொண்டு வாங்க. குவிச்சு கொண்டு வரும்போதே சைடு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஒரு 5 இதாக வர்ற மாதிரி அப்படியே வந்து கைட்டே வந்து அடக்கி விட்டுக்கோங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே பூண்டு மாதிரி வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வந்து சைடு உள்ளது எல்லாமே எடுத்து விட்டதுக்கு அப்புறம் மேலே வந்து நல்லா ஊச்சா எடுத்துக்கலாம். ரொம்ப ஊச்சா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக 5வதும் வந்து நமக்கு ஷேப் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ மீதி இருக்கிற பூரணத்துக்கு எல்லாத்துக்குமே கொழுக்கட்டை செஞ்சு இதை இட்லி தட்டில் வந்து வச்சு அங்கிட்ட இட்லி சட்டி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரவும் இட்லி தட்டை வந்து வச்சுக்கிட்டேன். நம்ம மாவு வந்து ஏற்கனவே வெண்ணெய் தண்ணி ஊற்றி பண்ணதுனால வேகமாவே வந்து வெந்து வந்துடும். பாருங்க கொழுக்கட்டை எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்கு. உள்ளுக்க இருக்கிற பூரணமும் கொழுக்கட்டையும் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, டாடா பை.